அன்புடைய தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். எல்லோரும் நலமாக வாழ வேண்டும் என்பதே எனது ஆசை. பூமியில் பிறக்கும் எல்லா குழந்தைகளும் பிறக்கும்போது நல்லவர்களாகத்தான் பிறக்கின்றனர். தாய் தந்தையின் சரியில்லாத வளர்ப்பினாலோ அல்லது வெளியில் சேரும் தீய நண்பர்கள், சூழ்நிலை என்று பல காரணங்களால் தான் குழந்தைகள் தவறானவர்களாக மாறுகிறார்கள். நல்லவர்களாக வாழ கற்றுக் கொடுங்கள். முதலில் கல்வியை முழுமையாக கொடுங்கள். உண்மையானவர்களாக இருக்க பழக்குங்கள். குறுக்கு வழியில் பொருள் ஈட்டுவது, உண்மைக்கு புறம்பாக வாழ்வது இவையெல்லாம் சில காலங்கள் நன்றாக இருக்கும். பிறகு தீராத துன்பத்தை தரும் என்பதை புரிய வையுங்கள். நேர்மையாக வாழ்பவர்கள் சில காலம் கஷ்டப்பட்டாலும் பிறகு பல காலம் நலமாக வாழ்வார்கள். உண்மையும் உழைப்பும் உயர்வை தரும். பொய்யும் சோம்பேறித்தனமும் கீழான நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்பதை குழந்தைகளுக்கு புரிய வையுங்கள். வருங்கால சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நல்ல வழிகாட்டுதலோடு பிள்ளைகள் வளர வேண்டும். பெற்றோரில் சிலர் செய்யும் தீய பழக்கங்களை பார்க்கும் பிள்ளைகளும் சீர்கெட்டு அலைகிறார்கள். உலகம் அழியப் போகிறது என்று வீடியோக்கள் வெளியாகின்றன. உலகம் அழியாது என்று 43 ஆண்டுகளுக்கு முன் இறைவன் என் கனவில் தோன்றி அறிவித்துள்ளார். இயற்கையை மனிதன் கோபமடையச் செய்கிறான். தவறுகள் நிறையும் போது இறைவனே சிற்சில அழிவுகளை காட்டி வாழ்க்கை என்பது இவ்வளவுதான் என்று புரிய வைக்கிறார். நான் நினைத்தால் வாழவும் வைப்பேன், அழிக்கவும் செய்வேன் என்றுதான் இயற்கை நமக்கு அறிவுறுத்துகிறது. தவறான ஆண் பெண் உறவுகள், சிறு பிள்ளைகள் கூட குடிப்பழக்கம், புகைப்பழக்கம் என்று கெட்டுப்போய் கொண்டிருக்கிறார்கள். வெள்ளம் வந்தபின் மிதக்கும் மக்களுக்கு பொட்டலங்கள் கொடுத்து உணவளிப்பது பெரிதல்ல. வெள்ளம் வரும் முன் அரசாங்கம் மக்களை காக்க வேண்டும். சரியான பாதுகாப்பில்லாத பகுதி மக்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டும். அக்கினி நட்சத்திர காலத்திலும் நல்ல மழை பொழிகிறது என்றால் அரசன் நல்லவராக இருக்கிறார் என்றுதான் பொருள். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயரும் என்பது அவையின் வாக்கு. நல்ல மழை பொழிகிறது, விவசாயம் சிறக்க விவசாயிகளுக்கு தேவையான உதவிகளை செய்து அரசாங்கம் நமது விவசாயிகளின் வாழ்வை சிறப்பித்தால் நாட்டில் உணவு பஞ்சம் வராது. விவசாயிகள் அனைவரின் உயிரை காப்பாற்ற உணவளிப்பவர்கள். ஏற்கனவே மக்களின் வாக்களிப்பால் பதவியில் இருக்கும் நல்லோரே துன்பம் வரும் முன்னே மக்களை காப்பாற்றும் திட்டங்களை தீட்டி நடைமுறைப்படுத்துங்கள். வாக்களிக்கும் மக்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றுங்கள். இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் உங்களுக்கு தெரிந்த ஒருவருக்காவது ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.